கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துக் கொண்டிருக்கும் கபாலி படத்தின் புதிய செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஐஸ்வர்யா ராய் கபாலி திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க போறாங்களாம். கபாலி படத்தின் ஷூட்டிங்காக மலேசியா சென்ற ரஜினிகாந்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மலாக்கா கவர்னர் ரஜினிகாந்துக்கு விருந்து கொடுத்து உபசரிச்சிருக்காரு. நடிகர் பார்த்திபன் நக்கல் நயாண்டி பேச்சுக்கு மட்டும் இல்லாம நடிப்புக்கும் சொந்தக்காரர். இவர் நடிக்கும் படங்கள்ல இவருக்கான தனித்துவத்தை இவரே உருவாக்கிக்குவாரு. நடிகரா உயர்ந்த பார்த்திபன் இயக்குனரா சில பின்னடைவுகளை சந்திச்சாரு. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், திரைப்படம் மூலமா மீண்டும் தான் ஒரு வெற்றி பட இயக்குனர்ன்றதை நிரூபிச்சிருக்காரு. திஸ் அண்ட் தட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் ஆன்லைன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை கண்டக்ட் பண்ணாங்க. இதுல பல நூறு இளைஞர்கள் தங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸை அனுப்பி வச்சிருக்காங்க. இதை பல திரைப்பட முன்னணியினர் பார்த்து முதல் 3 இடங்களை பிடித்த குறும்படங்களை தேர்வு செஞ்சாங்க. வெற்றி பெற்ற 3 குறும்பட இயக்குனர்களுக்கும் இயக்குனர்கள் மிஷ்கின் மற்றும் ராம் பரிசு கொடுத்து பாராட்டினாங்க. என்னுடைய வளர்ற எல்லா ஆளுகிட்டையும் நான் சொல்கிறது தயவுசெய்து கலையை தயவுசெய்து காம்படிஷனில் வச்சு அது ஒரு ரேட் ரேஸ் ஆகிறாங்க. ரேட் ரேஸாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் சொல்கிறது என்னமோ ஒரு தத்துவமோ இல்லை. நீங்கள் சும்மா ஒரு 15 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினவரில் உடைய பார்வை ஏதோ ஒரு இடத்துல இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்கு இருந்திருக்காது. இந்த செகண்ட் ப்ரைஸ் வாங்கினவனுடைய ஏதோ ஒரு எடிட்டிங்கோ ஏதோ ஒரு சென்சிபிலிட்டியோ அந்த 2 பேரும் இருந்திருக்காது. ஸோ இஃப் யூ லுக் வெரி டீசன்ட்லி, நம்மளுக்கு தெரியாத பார்வையை இன்னொரு சக மனிதன் பார்க்கிறான். அதை அவன் ஷேர் பண்ணி ஒரு கம்பைல் பண்ணி ஒரு திரைப்படமாக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக கொடுக்குறான். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீங்கள் வர்றவங்க எல்லாருமே ஒரு காம்படிஷனை நினச்சிக்கிட்டு வராதிங்க. அப்போ காம்படிஷன் நினச்சிட்டு வராமல் எப்படி சார் நம்ம வின் பண்ண முடியும்? தயவுசெய்து வின் பண்ணுறதுக்கு வரல சார். நீங்கள் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிளான பொசிஷனுக்கு வர போகிறீங்க. நீங்கள் ஒரு எழுத்தாளன். ஒரு எழுத்தாளன் யார் அப்படின்னா, ஒரு இருட்டில் நடக்கும் ஒரு சமூகத்தை ஒரு கலங்கரை விளக்கமாக பார்த்துக்கிறது தான் எழுத்து. 1997ஆம் ஆண்டு ஒன்ஸ் மோர் திரைப்படத்தில் அறிமுகமாகி சிம்ரன் தீபக் பாகாவை திருமணம் செஞ்சோம். தொடர்ந்து சில படங்களில் நடிச்சிட்டு வந்தாங்க. தீபக் பாகா இப்போ சிம்ரன் அண்ட் சன்ஸ்ன்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கி கௌரி சங்கர்ன்ற ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காராம். இந்த படத்துல சிம்ரனும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காங்களாம். பையா லிங்குசாமி இயக்கத்துல கார்த்தி தமன்னா நடிச்ச வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படத்தை ஹிந்தியில வித்யுத்தை ஹீரோவா வச்சு லிங்குசாமி இயக்க போறாராம். இந்த படத்துல திரைக்கதையில சின்ன சின்ன மாறுதல்களை கொடுக்க போறாராம். சிவகார்த்திகேயனை வைத்து எதிர்நீச்சல், காக்கி சட்டை இந்த 2 படங்களையும் இயக்கியிருந்தாரு துரை செந்தில்குமார். இந்த 2 படங்களையும் தயாரிச்சிருந்தாரு நடிகர் தனுஷ். நடிகர் தனுஷ் இரட்டை வேடங்களில் நடிக்கும் திரைப்படத்தை துரை செந்தில்குமார் இயக்க போறாராம். இந்த படத்துடைய ஷூட்டிங் வரும் 4ஆம் தேதி தொடங்க இருக்கான். இதை தொடர்ந்து தனுஷ் தயாரிக்க போகும் அடுத்த திரைப்படத்துல மீண்டும் விஜய் சேதுபதி ஹீரோவா நடிக்க போறாராம். இவருக்கு ஜோடியா ஹன்சிகா மோத்வானி நடிக்க போறாங்களாம். பள்ளியில் மாணவர்கள் படிப்பது, படிப்பில் மாணவர்களுக்கு இடையே உள்ள போட்டி, படிக்காத மாணவர்களை பெற்றோர்கள் அவமானப்படுத்துவது போன்ற விழிப்புணர்வுகளை உள்ளடக்கிய திரைப்படம். இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை இப்போ பார்க்கலாம். இனிமே நீ படிக்க ஸ்கூலுக்கே போவனடா. படிக்கோட ஆசைப்பட்டது ஏன் தப்புடா? உங்களுக்கு பைத்தியமா போச்சு. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அப்பா அண்ணனோட புக்ஸ் எடுங்க. அப்பா அண்ணனோட புக்ஸ் எடுங்க. அப்பா படிக்கிற புள்ள புக்கே ஏறிக்கிறீங்க. என்ன தப்பு பண்ணிட்டாங்க? இவனுக்கு பரிச்சைக்கு போகாம எவ்வளவு சாவுக்கு போய் ஸ்கூல் யூனிஃபார்ம் கழட்டி இடுப்புல கட்டிக்கிட்டு ரோட்ல குத்தாட்ட ஆறாடி.
வயிற்ற கட்டி படிக்க அனுப்புறவன் எதுக்கு? நாளைக்கு இவன் லட்ச லட்சமா சம்பாதிச்சு நம்ம கொடுப்பானா? இல்லடி, நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாதாடி. ஏண்டி இவன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்? நம்ம சிரிப்புலையும் சந்தோஷத்துலையும் நம்மள பெத்தவங்களோட ரத்தமும் வேர்வையும் கலந்திருக்கின்ற உண்மை உனக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணிட்டு வந்து நிப்பாடா. என்னுடைய பேர் ஜெயசீலன். எனக்கு இது ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து பள்ளிக்கூடம் போகாமலே. டைட்டிலே கேட்டாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். இந்த டைட்டில் வந்து முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காக வச்சது. பள்ளிக்கூடம் போக வேண்டாம்னு குழந்தைகள் சொல்லிட்டா எவ்வளோ ஹாப்பி ஆகுங்களோ அவ்வளோ பெரிய ஹாப்பினஸை இந்த படம் கொடுக்கும். தென் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் டாக்டர் எஸ்சி தம்பி மகேஷ், அவங்கள என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. இந்த படத்துக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து நான் கேட்ட ஆர்டிஸ்ட்லேருந்து நான் கேட்ட ஒவ்வொரு தேவைப்படுற விஷயங்களையும் மனம் தளராமல் கடைசி வரைக்கும் எனக்கு செஞ்சு இந்த படத்தை ஒரு சிறப்பான படமாக எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் தேஜஸ் பேசுகிறேன். பள்ளிக்கூடம் போகாமலே பாஸ் பாஸில் நான் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். லீட் ஹீரோன்னு ஐஸ்வர்யா பண்ணியிருக்காங்க. இது விட்டு கணேஷ் வெங்கட்ராமன் சார், ஸ்ரீஹரி சார், டைரக்டர் ராஜ் கபூர் சார், டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சார் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில் தோல்வின்னு சொல்லி ஒன்று வந்துச்சுன்னா திட்டி சரி பண்ணக்கூடாது, தோல் கொடுத்து தான் சரி பண்ணணும்னு சொல்லி ஹைலைட் பண்ணி எடுத்திருக்காங்க டைரக்டர் ஜெயசீலன் சார். എൻ്റെ പേര് സാംസൺ കോട്ടൂർ. പള്ളിക്കൂടം പോകാമലെ പാസ് ബോസ് എന്ന മൂവിയുടെ മ്യൂസിക് ഡയറക്ടർ. ഇതിനു മുമ്പ് ഞാൻ 2 മലയാളം മൂവി ചെയ്തിരിക്കെ, ട്രാഫിക്, മേൽവിലാസം. ഇതെൻ്റെ ഫസ്റ്റ് തമിഴ് മൂവി. ഇതിൽ 4 സോങ്സ് ഇരിക്കെ. ഒരു മെലഡി സോങ്, ഒരു കുത്തുപാട്ട്, ഒരു റാപ്പ് സോങ്, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பாடின ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங். என் பேர் ஐஸ்வர்யா ராஜா. பள்ளிக்கூடம் போகாமலே பாஸ் பாஸ் ஃபிலிமில் கயல்விழி ரோல் நான் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். மை கேரக்டர் நேம் இஸ் கயல்விழி. ஷீ இஸ் அ +2 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் and she is a very ambitious girl. Like, she very hard working. She wants to come first in everything. Come here. எதுக்குடா கூப்பிட்டுருக்காங்க? ஓ, விஜய் அவங்க அம்மா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். குட் மார்னிங். வணக்கம். குட் மார்னிங். விஜய் அப்பா வரலையா? இல்ல, அவருக்கு ஏர்போர்ட் சவாரி, காலையிலே கிளம்பி போயிட்டாரு. உட்காருங்க. பரவாயில்ல மேடம். கிவ் இட். விஜயோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மேம். குட். விஜய் என்ன மார்க் வாங்கியிருக்கான் தெரியுமா? எல்லா பாடத்துலயும் பாஸ் ஆயிட்டேன்னு சொன்னா. இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல உங்க பையன்தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். I really appreciate you. Thank you madam. 0 மார்க் வாங்கிட்டு இருந்த விஜய சென்டம் வாங்க வச்சிட்டீங்க சார். எஸ், இப்பெல்லாம் விஜய் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான். Thank you sir. எப்படியோங்க, இது வரைக்கும் எங்க வீட்டுல நடந்துட்டு இருந்த மகாபாரத யுத்தத்துக்கு இன்னையோட ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்கு. இந்தாங்க. ரொம்ப நன்றி மேடம். இந்த நன்றிய விஜயோட அப்பாக்கு தான் சொல்லணும். பாவம், அவர் விஜய்க்காக ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். உங்க பையன் இதே கீப் அப் பண்ணானா ஸ்டேட் ரேங்க் வாங்குற சான்ஸ் இருக்கு. ட்ரை பண்ணுறேன் மேடம். ரொம்ப நன்றி மேடம். பரவாயில்ல. நன்றி சார். ஓகே மேடம். தேங்க்யூ சார். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் நியூ ஃபேஸ் நடிச்சிருக்காங்க. படம் சின்ன படமாக இருந்தாலும் இது ஒரு பெரிய படமாக வந்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்குற படமாக இல்லாமல் நல்ல கமர்ஷியலாகவும் இருக்குது, ஒரு மெசேஜும் இருக்குது. நான் கணேஷ் வெங்கட்ராம் பேசுகிறேன். பள்ளிக்கூடம் போகாமலே இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படம் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஒரு படம். ஸோ ஐ திங்க் ரொம்பவே ஒரு முக்கியமான படம் நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நிறைய காப் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் ஒரு காப் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம டீல் பண்ணுறோம். ஸோ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சென்சிட்டிவிட்டியோட டீல் பண்ணணும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் இருந்தது, சேலஞ்சாகவும் இருந்தது. எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது. அதாவது குழந்தைகளை வந்து எப்படி வந்து நம்ம வளர்க்கணும், அந்த குழந்தைகளை எப்படி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும், அந்த ஸ்கூலுக்கு போன பிறகு டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்க மூலயமா எப்படி அவங்கள பாடம் நடத்தணும், எப்படி அவங்கள வந்து அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு கதை. இதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே உள்ள போட்டிகள், நீ பெருசா நான் பெருசா, நான் ஃபஸ்ட் வரேன் நான் செகண்ட் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி காம்படிஷன்லாம் நடக்கும். இந்த காம்படிஷனில் வந்து ஜெயிக்கிறது தான் என் கதை. வீட்டில் விஜய்க்கு உன் கையால் ஜூஸை கொடுத்து அவனை சாம்பியன் ஆக்கிட்டு என்ன அவமானப்படுத்திட்டார். அது மட்டுமா, அந்த படிக்காத முட்டாளுக்கு படிப்பை கற்றுக் கொடுத்து அவனை நீ கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுக்க வச்ச. நீ சொல்லி கொடுத்த பாடத்துக்கு கைமாறா விஜய் உனக்கு
படுக்கை அறை பாடத்தையே சொல்லி கொடுப்பான். எப்படி சூப்பர்ல? என்னடா சொன்ன? படுக்கை அறை பாடத்தை நான் சொல்லி கொடுப்பேன். வா இது அப்படியே வந்து கரெக்ட் பண்ணி சொல்லு. மாட புடுறா. விஜய் விஜய் அண்ணா விஜய். ஏய் ஏய் நில்றா. விஜய் விஜய். அஜித் வேதாளம் திரைப்படத்துல வீர விநாயகர்ன்ற பிள்ளையார் பாட்டுக்கு பாடி ஆடியிருக்காரு. இதனுடைய டீசரை வெளியிட்டிருக்காங்க. நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் இன்னைக்கும் சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்து நீங்கள் எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமையா.